ஐயா என் ராசா, என் தெய்வமே, என் தெய்வமே. இனிமேல நீங்க ஐடி இல்லையா, டிஜிபி. இப்படி தாங்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த சீசன்ல டிசி சென்னைக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சென்னை கூட 2 மேட்ச் தோத்துருக்காங்க. முக்கியமான மேட்சான ஆர்ஆர் மேட்ச் கூடயும் பஞ்சாப் கூடயும் ஜெயிச்சு நமக்கு நல்லா பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேலே ஏறி போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நேத்து நடந்த ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்குமான மேட்ச்ல ராஜஸ்தான் டீம்ல ஜெய்ஸ்வால் மட்டும்தான் சரியா விளையாடல. மற்றபடி டாப் ஆர்டர்ல இருந்த 4 பேட்ஸ்மேன் எல்லாரும் நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்க ஒரு 193 ரன் அடிச்சு டார்கெட்டா செட் பண்ணாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த டிசியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரலும் KL ராகுலுமே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அபிஷேக் போரல் 51 ரன்னும் KL ராகுல் 56 ரன் அடிச்சு அவங்களே அந்த வேலையை ஈஸி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்டு டக்குன்னு விழுந்தாலும் அக்ஷார் பட்டேல் கேப்டன் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாரு. 18 பாலுக்கு 34 ரன் அடிச்சு இந்த சேஸை நல்லபடியா முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாரு. பினிஷிங்ல அசிதோஷ் சர்மா நல்லபடியா மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. இந்த வெற்றியின் மூலமா டிசிக்கு எந்த வித பலனும் இல்லை, ஆனா ஆர்ஆருக்கு பெரிய சரிவு. அதே மாதிரி ஆர்ஆர் தோத்தனால சென்னை ஒரு பாயிண்ட் மேல போய் திருப்பி 5வது பொசிஷனுக்கு போயிட்டாங்க. சென்னை மட்டும்தாங்க மேட்ச் ஜெயிச்சு போறாங்களோ இல்லையோ, மற்றவங்க தோக்குறதுனால மேல பாயிண்ட்ல போறதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கான மேட்ச்ல சென்னை ஜெயிச்சா கண்டிப்பா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க. ஆனா இவங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தாங்க தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம்.